ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மதீனா நகரத்திலே ஹிஜ்ரத் என்ற புனித பயணம் மேற்கொண்டு வந்து அங்கே குடியேறிய நேரத்தில் எத்தகைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். அவர்களுடைய தோழர்கள் பட்ட சிரமங்கள் உணவுக்காக, உடைக்காக, தங்குகின்ற இடத்திற்காக, குடும்ப வாழ்க்கைக்காக, இப்படி எல்லா வகையிலையும் அந்த மக்கள் பட்ட சிரமங்களை எல்லாம் நம்ம நேற்றைய தினம் தெரிந்து கொண்டோம். இன்றைய தினம் இந்த பயணத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் தலைமை தாங்கி இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை நிலையை அந்த மதீனாவில் மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை இன்றைக்கு நாம் அறியவிருக்கிறோம். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் எத்தகைய வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை அறிவதற்கு முன்னர் ஒரு அளவுகளை நீங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே எந்த ஒரு மனிதனை உரசி பார்ப்பதாக இருந்தாலும் அவன் பரிசுத்தமானவனா, அவனுடைய பிரச்சாரத்தில் உண்மை இருக்கிறதா, அவன் சொல்லக்கூடிய கொள்கையில் அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை உரசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் தனிப்பட்ட முறையில எப்படி வாழ்கிறான், இந்த வாழ்க்கையை வச்சுதான் உரசி பார்க்கணும். சொல்லணும், யாரு வேண்டுமானாலும் ஒரு அழகான தத்துவத்தை பிரச்சாரம் பண்ணலாம். பிரச்சாரம் பண்றது ரொம்ப லேஸ். அந்த பிரச்சாரம் பண்ற அந்த நேரத்திலேயே அது மீறக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க வாழ்க்கையில் சந்திக்கிறீங்க. ஒரு பிரச்சாரம் பண்ணுவான், மிக எளிமையாக நீங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவான். அந்த எளிமையாக நடக்க வேண்டும் என்று இவன் பிரச்சாரம் பண்ணுகிற மேடைக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. 2 லட்சம் ரூபாய் செலவு செஞ்ச மேடையில் நின்று கொண்டு நீங்கள் பொருளாதாரத்தை விரயம் செய்யாதீர்கள் இப்படி சொல்லக்கூடிய தலைவர்களை எல்லாம் நீங்க அந்த நேரத்தில் சொல்லும் போதே மீறலாம். அதாவது அடுத்த நிமிஷம் மீறல, எந்த நிமிடத்தில் அவன் எளிமையை பற்றி பேசுகிறானோ அந்த நேரத்திலே என்ன செய்வான், அதை மீறுவான். அந்நிய நாட்டு பொருள்களை நாம் அனுமதிக்கலாமா, அதை விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த கொக்கோ கோலா எடுத்து உடைச்சு மேலே குடிப்போம். அது அந்நிய நாட்டு பாவம். பார்க்கிறோம், அந்நிய நாட்டு பொருள்களை நம்ம பயிர்க்கரிக்கணும், அந்நிய பொருள்களை யாரும் வாங்கக்கூடாதுன்னு மேலே சொல்லுவான். இடையில சோடா குடிக்கிற மாதிரி பெப்சி எடுத்து செய்வான், குடிப்பான். அது அந்நிய நாட்டு பானம். குடிச்சு விட்டு பென்ஸ் காரில் ஏற்றுவான், அது அந்நிய நாட்டு காரு. அதை அவன் போட்டு ஒரு சட்டை அந்நிய நாட்டு சட்டையா இருக்கும். கட்டி இருக்கிற வாட்சி மேடின் ஜப்பானா இருக்கும். அந்த வாட்சியில டைம் பார்த்து செய்வான், அந்நிய பொருள்களை பயிர்க்கிறீங்களுமா. அந்த நிமிஷத்திலேயே மீறக்கூடியவர்களைத்தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில பார்த்து விட்டுக்கிறோம். சிந்தி மீறுவது அல்ல. அதே நேரத்தில் இன்னும் சில பேர் என்ன செய்வான், கொஞ்சம் திறமையானவனா இருந்தா பேசுற அந்த நேரத்தில் மட்டும் மீறாமல் என்னமே பரிசுத்தமாக காட்டிக்கிட்டு மேடை விட்டு இறங்கின உடனே மீறுவான். அப்படி கொஞ்சம் பேர் இருக்கான். மேடையிலேயே மீறுவோம், சொல்லும் போதே மீறக்கூடியவன் இருக்கிறான், சொல்லி கொஞ்சம் நேரம் நின்றதுக்கு மாறி நடக்கக்கூடியவன் இருக்கிறான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு இதுல மொத்தத்துல எல்லாம் கூட ஒருத்தன் வந்து கரெக்டமா நடந்துட முடியும். எதுல கரெக்டா நடக்க முடியாது தெரியுமா, இந்த வயசுலதான் நடக்க முடியாது. எதுல வேணாலும் கரெக்டா நடந்துடலாம். எதுல நடக்க முடியாது, பெரிய பெரிய பணக்காரனா இருப்பான், அவன் போட்டுக்கிற சட்டை வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு நிக்கிற சட்டை இருக்கும். பெரிய பணக்காரன் பிச்சைக்காரனுக்கு நிகரான ஒரு சட்டையை போட்டுட்டு வருவான். கிழிஞ்ச செருப்பை 7 தடவை தச்சு போட்டு வருவான். அதுல எல்லாம் ஒரு செல்வந்தன் கூட தன்னை கட்டுப்படுத்திக்கிற முடியும். இந்த வயிற்று நாச்சி இருக்கிறாருங்க, அதுல எல்லாம் அடிபட்டு போயிடும். இந்த திங்கிறதுல வந்து ஆள் அவுட்டாயிரும். அப்ப இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்காக வேண்டி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, இந்த உலக வாழ்க்கை சமம் கிடையாது, ஆகிரத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் தியாகம் செய்யுங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான பிரச்சாரம் இது. இந்த உலகம் சமம் கிடையாது, ஆகிரத்துன்னு ஒன்று இருக்கு, அங்க நல்லா இருக்கணும், அதுக்காக நீங்க இங்க எவ்வளவு தியாகம் வேண்டாலும் செய்யுங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி சொல்றது லேசுதான். அப்படி ஆகிரத்தை நம்பி அந்த மக்கள் எல்லாம் தியாகம் பண்ணினாங்க. இந்த மக்களை எல்லாம் தியாகம் செய்ய தூண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடந்தாங்கன்னு பார்க்கணுமா இல்லையா? அவர்கள் சொன்னபடி இந்த உலகம் பெருசு இல்லைன்னு நடந்தார்களா, சொல்வது உனக்கு தான் எனக்கு இல்லைன்னு நடந்து கொண்டார்களா அப்படின்னு பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வறுமை நிறைந்த வாழ்க்கை மற்ற எந்த சஹாபியுடைய வாழ்க்கைக்கும் குறைஞ்சது கிடையாது, மற்ற எந்த ஏழை மனிதனுடைய வாழ்க்கைக்கும் குறைவானது கிடையாது.
அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான தரத்தில் கீழ்த்தரம்னா மற்ற அந்த இடத்துல ரொம்ப குறைந்த தரத்தில் உள்ள வாழ்க்கையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இது ஒரு கவனத்தை நீங்க வச்சுக்கணும். ரசூலுல்லாஹி பற்றி சொல்லும் பொழுது நம்ம அறியாமலேயே இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காருன்னா கண்டிப்பா ஒரு சாதாரண மனிதர் இருக்க முடியாது. இறைவனுடைய தூதராத்தான் இருக்க முடியும். இதுல இருந்து நம்ம நம்பலாம். அவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க. இரண்டாவது, மக்காவில் இருக்கும் பொழுது நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தவங்க, வரும்பொழுதே பணத்தை கட்டிக்கிட்டு மதீனாவுக்கு நுழைஞ்சவங்க, வீடு வாசல் பள்ளிவாசல் கூடிய இடத்தை சொந்த காசை கொடுத்து வாங்குற அளவுக்கு ஓரளவுக்கு செழிப்போடு இருந்தவங்க தான். அப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதை துறக்கிறது பாருங்க, அதை இழந்து போறது பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுலயும் அந்த மாதிரி ஜெயிச்சு காட்டியிருக்கிறாங்க. எப்படி அவங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றுல ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு நபித்தோழர்களும் அவங்களுடைய ஏழ்மை நிறைந்த அந்த வாழ்க்கையை பற்றி வர்ணிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கூட்டத்தை கடந்து போறாங்க. பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கூட்டத்தார் உட்கார்ந்து இருக்கிற பகுதியை கடந்து போறாங்க. அங்க என்னடான்னு கேட்டா அப்படி பொறிச்சு ஆடு வச்சிருக்கு. இன்னைக்கு ஆடுலாம் முழு ஆட்டை வச்சு பொறிச்சு சாப்பிடுவாங்க. ஒரு ஆட்டையே பொறிச்சு வச்சு அந்த சமுதாயம் உட்கார்ந்து சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க ஒரு கூட்டத்தினர். அதை கடந்து போகும் பொழுது அவங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க ஆட்டை பொறிச்சு திங்கிறீங்க, இப்பதான் ரசூலுல்லாஹி மறந்து கொஞ்ச நாள் ஆயிருக்குது, அதுக்கு இடையிலேயே ஒரு சீக்கிரத்திலேயே பொறித்த ஆட்டை திங்கிற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை மேம்பட்டு இருக்குது, உங்களுடைய தகுதி தரமெல்லாம் கூடி போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலையில் மரணித்தார்கள் உங்களுக்கு தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க, خرج رسول الله صلى الله عليه وسلم من الدنيا ولم يشبع من خبز الشعير. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவிலிருந்து ஆகிரத்துக்கு பயணமானாங்களே, அந்த பயணமாக இருக்கும் பொழுது ஒரு நாள் கூட அந்த தீட்டாத கோதுமை இருக்க, தீட்டாத கோதுமையிலே தயாரிக்கப்பட்ட ரொட்டியை சாப்பிட்டு கூட ஒரு வயிறு நிரம்பவில்லை. கோதுமையில ரெண்டு கோதுமை இருக்குங்க, ஒன்னு தீட்டிய கோதுமை, இன்னொன்னு தீட்டாத கோதுமை. அதாவது தொழில் கோதுமைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னொரு மணி கோதுமையும் பாங்க. அதை நம்ம பாஷையில நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்வதாக இருந்தால் நெல்லையும் அரிசியும் சொல்லலாம். நெல்லு அரிசிக்கு வித்தியாசம் இருக்குல்ல, நெல்லில் இருந்துதான் அரிசி எடுக்கிறோம். அந்த மாதிரி கோதுமைக்கு மேல கவர் பண்ணிருக்கும்ல, அதுக்குதான் தொழில் கோதுமைங்கிறது. நீங்க கடையில வாங்குறது கோதுமை அரிசி மாதிரி கோதுமை வாங்குறீங்க, அந்த கோதுமைக்கு ஒரு கவர் இருக்கும், நெல் மாதிரி ஒரு கவர் போட்டிருக்கும். அந்த கோதுமை தான் சகைங்கிறது. வசதியானவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த கோதுமையை துறையில அரைச்சி அந்த மேல உள்ள தோலை நீக்கிட்டு தோல் இல்லாத கோதுமையை எடுத்துதான் மாவாக்கி சாப்பிடுவாங்க. வசதியற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா கோதுமை தனியா நீக்கிட்டு அதுல ஒரு அரைப்படி குறையும்ல, அதனால கோதுமையோட சேர்த்து நெல்லையே அரைச்சி சாப்பிடுற மாதிரி. நெல்லையே மாவாக அரைப்பதும் அரிசியை மாவாக அரைப்பதும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாத்துக்கங்க. நெல்லையே அப்படி போட்டு மாவா அரைச்சா உங்களுக்கு திங்க முடியுமா? அரிசியை அரைச்சா உங்களுக்கு திங்க முடியுது. அபூ ஹுரைரா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் தீட்டாத கோதுமை இருக்கிற அந்த கோதுமை ரொட்டியை சாப்பிட்டு கூட வயிறு நிறைஞ்சதில்லை. வயிறு நிறையும் அளவுக்கு அந்த ரொட்டி கூட கிடைக்கவில்லை. தீட்டிய சுத்தமான கோதுமை ரொட்டியை நான் சொல்லல, தீட்டப்படாத அந்த கோதுமையில் தயாரிக்கப்பட்ட ரொட்டியை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறார சாப்பிட்டது கிடையாதுப்பா, நீங்க பொரிச்சாட்டை வச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொன்னதாக சஹீஹுல் புகாரியில இடம் பெற்றிருக்கிறது. அப்ப இது அந்த வாழ்க்கையை எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்க. அதாவது இவ்வளவு வசதியாக இவ்வளவு பெரிய உலகத்தில் அந்த மனிதருக்கு இருக்கிற புகழ் யாருக்கும் நல்லா கொடுக்கவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்திருக்கிற அந்த புகழ் இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் யாரும் கிடைக்கல. அப்படி ஒரு புகழ், அவங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படாத ஒரு நிமிடம் கூட இல்லை, ஒரு வினாடி கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு பெயரை கேட்டவுடனே அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு இருக்கிறாருன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்ல அருள் புரிவானாக என்று அவர்களுக்காக நம்ம துஆ செஞ்சோம். சிலவசமா துஆ தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் ஏதாவது ஒரு வகையில நமக்கு தெரிந்த விதத்துல பிரார்த்தனை பண்றோம். அவ்வளவெல்லாம் ஒரு மனிதர்களுடைய உள்ளங்கள் பூரா
ஒரு உயர்வான இடத்தை கொடுக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த கோதுமை கூட கிடைக்கல. இந்த தீட்டப்படாத கோதுமையிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரொட்டி கூட தயிர் நிரம்புற அளவு கிடைக்கல. அதே மாதிரி நோமான் பின் பஷீர் ஒரு சஹாபி, இவரு பிற்காலத்துல கூஃபாவுல அலி இல்லாமுடைய காலத்துல கூஃபாங்கிற பகுதியில் ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். கூஃபாவுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்க மெம்பர்ல இருந்து உரையாற்றுகிறார், கூஃபாவில் இருந்து உரையாற்றார். அப்ப இதை அப்படி நினைவு கூறுகிறார். அந்த தங்க எப்படி தெரியும் கேட்டாங்க, அந்த வாழ்க்கையிலேயே உருண்டு பிறந்துகிட்டு இருக்கும்போது அதை பத்தி யாரும் பேச மாட்டோம். எப்ப பேசவும் தெரியுமா, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மேலே கீழே போனா தான் முன்னே பத்தி பேசுவோம். ரொம்ப கீழே கிடந்துட்டு மேல போனா அந்த பழைய நிலையை நினைச்சு பார்ப்போம். ரொம்ப மேல கிடந்துட்டு கீழே வந்தாலும் அப்போ என்ன செய்வோம், நேற்று ரொம்ப தெரியாதான் 4 பேர் நினைச்சு பேசுவோம். அப்ப அதே நிலையை நீச்சா பேச முடியாது. அப்ப இந்த நோமான் பின் பஷீர் என்ற ஒரு கூபா வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி போய் அங்க ஒரு ஆளுநர் ஒரு அந்தஸ்தை அடைந்த பிறகு மெம்பரில் இருந்து கொண்டு பேசுகிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மட்டமான பேரிச்சம்பழத்துல, இந்த பேரிச்சம்பழத்துல இப்ப கொட்டையெல்லாம் எடுத்து பேக்கிங் பூசிக்கலாம் இல்லாம டிவியில விளம்பரம் பண்ணி வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ்ல போயிட்டு உலகம். பேரிச்சம்பழத்துக்கு பல பிராண்டுகள் போட்டு வைக்கலாம் அப்படி காலம். அந்த பேரிச்சம்பழத்திலே இந்த காஞ்சி பணம் இருக்கிறாங்க, சுருங்கி போனது கஜூரி இல்ல, அதுக்கும் கீழே உள்ளது மட்டமான பேரிச்சம்பழம் இருக்கு. அந்த மட்ட பேரிச்சம்பழம் கூட கிடைக்காத நிலையில் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போனாங்க. இன்றைக்கு என்னன்னு கேட்டா, உங்களுக்கு வகை வகையான கலர்கள்ல பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறீங்க. நோமான் பின் பஷீர் அந்த கூபா மக்கள் சொல்றாரு, பேரிச்சம்பழத்துலதான் உங்களுக்கு எத்தனை வெரைட்டி இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்க, எத்தனை வெரைட்டி எத்தனை வகையை சாப்பிட்டு இருக்கிறீங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பேரிச்சம்பழம் மாத்திரம்தான் உணவு என்று இருந்த அந்த காலத்துல கிடைச்சது மட்டமான பேரிச்சம்பழம் தான். சுருங்கி போய் அந்த இனிப்பு சத்து குறைவா போய் ஒரு வெள்ளை கலர்ல வெளுத்து போயிருக்குமே அந்த பேரிச்சம்பழம் கூட வயிறு நிறைய அளவுக்கு கிடைக்காது. இதாம்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நோமான்கள் அவங்களாம் பார்த்தவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நேரடியாக முன்பு பார்த்தவர்கள் இதை விமர்சிக்கிறாங்க, சொல்றாங்க. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்ப நடக்கும் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவங்க ஒரு நாட்டின் மன்னர், அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்களும் நானும் இல்லை, இந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களே, அப்ப அவங்களுடைய பொசிஷன் என்ன? அவங்க ஒரு ஆட்சி தலைவர், அவங்க ஒரு உத்தரவு போட்டா எதுவும் நடக்கும். அதே நேரத்தில் அவங்க தான் இப்படி நடந்துக்கிட்டாங்களே தவிர மற்றவர்கள் நிலையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா தரம் கூடியது. எந்த அளவுக்குன்னா ஜகாத்திலே இருந்தும் கனிமத்திலே இருந்தும் பல பகுதிகளை வெற்றி கொண்டு அவர்களுக்கு விதிக்கப்படுற ஜிஸியாங்கிற வரியில இருந்தும் பல வகையில அரசாங்க கஜானாவில் நிதி குவிய ஆரம்பிக்குது. அவ்வளவு நிதிகளை குவிய ஆரம்பிச்சு ஆளாளுக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க, கணக்கு வழக்கு இல்லாம கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழும் பொழுதே ஏற்படுது. எப்படி ஏற்படுதுன்னு பாருங்களேன். நீங்க என்ன நினைக்கலாம், இந்த கஜானாவில் இல்ல அதனால ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாங்க. கஜானாவில் எப்படி இருந்துச்சுங்கிறது சான்று ஒரு கருத்துல சான்று சொல்ற. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒருத்தருடைய ஜனாசாவுக்கு போனாங்கன்னா, ஒரு ஆள் இறந்துட்டாங்க வைங்களேன், ஜனாசாவுக்கு போவாங்க. போன உடனே என்ன செய்வாங்கன்னா, ஆரம்ப கட்டத்துல எல்லாம் ஜனாசா தொழுகிறதுக்கு முன்னாடி இவருக்கு ஏதாச்சும் கடன் இருக்கான்னு கேட்பாங்க. கடன் இருக்குன்னு சொன்னார்களே, ஆனால் நான் தொழுவிக்க மாட்டேன். அந்த கடனை அவர் சொந்தக்காரங்க யாராவது கொடுங்க. கடனாளியான ஒருத்தன் போய் சேரக்கூடாது. இந்த கடனான இவர் செஞ்ச நன்மையில ஆகிரத்தில் வந்து கேட்பான். இப்ப நான் கடனாளியா போய் மூத்தாயிட்டேன்னா, நான் யாருக்கு கடன் வாங்கணும்னு அவர் ஆகிரத்தில் கேட்டு போடுவாரு. அதெல்லாம் நான் 1000 ரூபாய் கடன் வாங்கி தரலன்னு. அங்க 1000 ரூபாய் செல்லுமா? அந்த உலகத்தில் 1000 ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாது. அப்ப என்னது திருப்பி கொடுக்க வேண்டி வரும்? நம்ம அமல்கள் மூலமாக செய்த நன்மைகளை தான் திருப்பி கொடுக்க வேண்டி வரும். அப்ப நன்மைகளை இழந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டிருக்கிறாங்க. நமக்கு கற்றுத்தந்த அத்தையாத்துல ஒரு துஆவுல கூட நம்ம ஒரு கேட்கிறோமே, மினல் மாசனி வல் மஹ்ரமி, எல்லாம் கடனை விட்டு ஒரு இடத்துல பாதுகாப்பு தேடுறதுன்னு சொல்லி, கடன்கிறது பாதுகாப்பு தேடுற அளவுக்கு டேஞ்சரானது. கடன்கிறது அது ரொம்ப ஒரு பாவமான நினைக்கிறது. தேவைக்கு வாங்கிக்கிறோம், பாவம் கிடையாது. ஆனா கொடுக்காம இறந்து போயிட்டோம்னா பெரிய இழப்பு உண்டாயிடும். கொடுக்காம இறந்து அவன் மன்னிக்காம விட்டான்னு சொன்னா பெரிய இழப்பு உண்டாக்கக்கூடியது. அதனால தொழிலிக்க மாட்டாங்க.
கடை இருக்கா இருக்கு, ஒரு அண்ணன் இருக்கார, தம்பி இருக்கார, மாமா இருக்கார, மச்சான் இருக்காரன்னு கேட்பாங்க. அவனையும் பாருங்க தேர்ந்தெடுக்கிற நேரம் அந்த நேரத்தில் கொடுத்துருவாங்க. அதாவது அண்ணன் தம்பியா இருந்தாக்குல கடனை கொடுக்க மாட்டான். எப்ப கொடுக்காம தெரியுமா? பாடி கிடைக்கும்போது கொடுக்க சொல்லுங்களேன், கொடுத்துருவான். கடங்கார சட்டையை பிடிச்சி ரூபாய் கொடுத்துருவான். ஜனாசாவன்னா அவனுக்கு அந்த கௌரவ பிரச்சனை செகண்ட் நேரத்தை வச்சு செய்வான். அண்ணன் எவ்வளவு அப்படின்பான். நாளைக்கு கடை கொடுக்க மாட்டான். அந்த ஜனாசா கிடைக்கிற நேரத்தில் ஒரு விவகாரத்தை கிளப்புனா அந்த இடத்துல ஒரு கௌரவ பிரச்சனை வரும். டக்குனு எவ்வளவு கேட்கப்படுவான். என்ன எவ்வளவு கணக்கு பண்ண மாட்டான். எவ்வளவு 10,000 நான் ஜனாசா புரியுதாங்கல்ல. நாளைக்கு தரேன், நாளைக்கு நான் போய் வேலை கொடுக்குறேன், அவ்வளவு நான் தர மாட்டேன். அந்த நிமிஷத்துல தருவான். இது ரசூலுல்லாஹி கரெக்டா இடம் கொடுத்துட்டு பெரிய மனோதத்துவத்தை கரைச்சி குடிச்சவங்க ரசூலுல்லாஹி இருக்கணும். அப்படியாவது அல்லாஹ் தூதரை அனுப்புவான். மனித மனங்களை படிக்கணும். அது ஒரு காரியம் சொன்னா மட்டும் பத்தாது, பிராக்டிக்கலா சாத்தியமாகிற மாதிரி இடத்துல கிடைக்கணும். அப்பதான் சரியா வரும். அப்ப அந்த ஜனாசா கிடைக்கும்போது அடிப்பாங்க, இவர் கடனாளியாக இருக்கிறார், சொந்தக்காரங்க யாராவது இந்த கடனை கொடுத்தீங்கன்னா நான் தொழில் வைப்பேன், இல்லைன்னா நீங்க தொழில் வச்சுக்கிறீங்க. அப்ப நம்ம சொந்தக்காரருக்கு ரசூலுல்லாஹி தெரிவிக்கணுமே ஒரு ஆர்வத்துல கடன்களை தீர்த்துருவாங்க, ரசூலுல்லாஹி தெரிவித்தாங்க. இது ஆரம்ப காலத்தில் இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நிலைமை உயர்ந்தது என்றால் அவங்களுடைய ஆட்சி நிலைமை, அவங்க நிலைமை இல்லை, அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொன்னால், ஜனாசாவில் பிறகு கலந்து கொள்ளும் பொழுது சொல்வார்கள், உங்களில் யாராவது சொத்துக்களை விட்டு சென்றார்களேயானால் அந்த சொத்துக்களை வாரிசுகள் எடுத்துக் கொள்ளட்டும். உங்களில் யாராவது கடனை விட்டு சென்றார்களேயானால் அது என்னை சேர்ந்த ஏங்கிட்டவர்கள் யாரா இருந்தாலும் இவர் கடன் தரணுமா, நான் தரவா என்றும் பேர் சொல்லு. யார் யாரு கடன் தரணும், இவர் கடன் கொடுத்தவர்கள் என்று சொல்ல வைப்பவர் நான் தீக்கிறேன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அந்த சமுதாயத்தில் மூத்தா போற ஒவ்வொரு கடனாளியின் கடனை ஒரு ஆட்சித் தலைவர் என்ற முறையில் ரசூலுல்லாஹி தீர்க்கிறார்கள்னா எவ்வளவு கஜானாவில் இருந்திருக்கு பார்த்துருக்கேன். ஒரு ஆள் திரும்பி மூத்தா போயிடுறாருங்க, அவர் ஜனாசா போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி எப்படி கேட்கிறாங்க, இவருக்கு யாராவது கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறார், இவர் யாருக்காவது கடன் தரணுமா, எனக்கு 1000 ஒன்றாவா சாயந்தரம் வாங்கிப்போ, எவ்வளவு போனாலும் சரி. அப்ப உங்களுடைய சொத்தை விட்டு சென்றால் அந்த சொத்தை அவன் வாரி சேர்த்துக் கொள்ளட்டும், கடனை விட்டு சென்றால் அது என்னை சேர்ந்தாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இப்படி ஆட்சி எப்படி இருக்கணும் ஒரு வழிகாட்டு. ஆட்சி முறை, ஆட்சி தலைவர் என்ற தனியாக நம்ம ஒரு தலைப்பில் சொல்லுவோம். அப்ப அதை பார்த்துக்கிறோம். ஒரு ஆட்சித் தலைவர் பாருங்க, ஒரு குடிமகனுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவங்க தலையிட்டு அவனை கடனற்றவனாக ஆக்குவதற்காக வேண்டிய ஒரு அக்கறை சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப இருந்துச்சு கஜானாவுல ஒண்ணு இல்லாம இல்ல, கஜானாவுல கடனை தீக்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு ஆளு கிராமவாசி பல்லாசல் இருக்கிறாங்க, கடினமான ஒரு கனத்த கம்பளி கோரையை போட்டிட்டு இருக்கிறாங்க. கிராமவாசி அவங்க நாகரிகம் தெரியாது, கிராமத்தார்களுக்கு எழுத்து முகமது எனக்கு அந்த ஒட்டகத்தை ஒன்று கொடு, என் ஒட்டகத்தை நான் நிறைய வந்துருக்கேன், தேவத்தில் கொடுத்து இழுக்கிறான். அந்த இழுக்கிறதுல அப்படின்னா சிறந்த மேனி ரசூலுல்லாஹி சிறப்பு மேனி, அந்த அழுத்தத்தில் அப்படியே அப்படி வரி மாறி இருந்தது. சகாபாக்கள் அடிக்கப்படுறாங்க, என்னடா சட்டை பிடிக்கிறேன்னு சொல்லி உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒட்டகத்தில் ஏற்ற அனுப்புகிறாங்க. அவர் ஒருத்தர் கேட்டா ஒட்டகத்தை தூக்கி கொடுக்கறது கசதி. எதுக்கு சொல்றேன்னா அவங்களுடைய பெருந்தன்மையை தனியாக விளங்குறதே ஒரு விஷயம். அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி சகஜமா பழகுனாங்க அந்த விஷயத்தை நான் சொல்ல வரல. ஒரு பிறந்து கேட்க ஒட்டகம் கொடுக்க முடியும். ஒட்டகம்னா கார் மாதிரி, நீங்க காருக்கு ஒட்டகத்துக்கு ஒரு ரேட்டு தான், அவ்வளவு விலை மதிப்புள்ள ஒட்டகம் அன்றைய சூழ்நிலையில. ஒரு ஒட்டகம் பெரிய பணக்கான அந்த சமூக அமைப்புல ஒரு யாரு என்று தெரியாத ஒருத்தர் எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு ஒட்டகத்தை பிடிச்சி கொடுன்னு சொல்றாங்கன்னா கஜானாவில் எந்த அளவுக்கு செழிப்பு இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு ஒட்டகத்துக்கு தெரியாத ஆளுக்கு கொடுக்குற அளவுக்கு செழிப்பு, எல்லாருடைய கடனையும் ஏற்றுக்கொண்ட அளவுக்கு செழிப்பு. இப்படி செழிப்பான கஜானாவை நிரப்பி வைத்திருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகம் முழுவதும் அப்படி புகழ் பெற்றிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் மூத்தாவது வரைக்கும் உள்ள நிலைமை இது ஆரம்ப 2 வருஷத்துல நினைச்சுக்கிறாதீங்க. ஆரம்பம் 3 வருஷம், ஆரம்ப 4 வருஷம் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்களே, அப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க ரசூலுல்லாஹி நினைச்சிடக்கூடாது. அபூ ஹுரைராவுடைய இந்த வார்த்தை உங்களுக்கு வழங்குது. அதாவது தீர்த்தப்படாத கோதுமை ரொட்டியில் வயிறு நிறைக்காதவர்களாகத்தான் ரசூலுல்லாஹி உலகத்தை விட்டு போனார்கள். கடைசி காலம் வரைக்கும் நடந்து மரணிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி வயிறு சாப்பிடலங்கிறாங்க. மரணிக்கிற எடுத்தாட்டு அவ்வளவு சாப்பிட்டுக்கலாம், எவரும் கேட்க முடியாது. அப்படியா பக்கத்து நாட்டில் மன்னர்கள்லாம் இருந்தாங்க, எப்படி நடந்துட்டாங்க? ஒரு மன்னர் சொன்னா இன்னொரு நாள் பண்ணணும், யாரும் எதிர்க்க மாட்டாங்க மன்னரை.
இந்த மாதிரியான ஜனநாயகம், பத்திரிகை, எதிர்கட்சி, பார்லிமெண்ட் இதெல்லாம் இருக்கக்கூடிய காலமாவது யாரும் எதிர்க்க முடியாது. அந்த காலத்தில் இவ்வளவு பரிசுத்தமாக நடந்து காட்டிருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னொரு டைம்ல சொல்றாங்க, மா சபிய ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் காமின் ஸலாஸத அய்யாமின் ஹத்தா குபில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களின் குடும்பத்தார்கள், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மனைவிமார்கள் குடும்பத்தார்கள் இருக்காங்களே, அவர்கள் கூட 3 நாட்கள் தொடர்ந்து வயிறார சாப்பிட்டது கிடையாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற வரைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற காலம் வரைக்கும் 3 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் வயிறார சாப்பிட்டது கிடையாது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாளைக்கு வயிறார சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாளைக்கு கிடைக்காது. அதுக்கு அடுத்த நாள் வயிறு நிறைய சாப்பிடுவது என்பது 3 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். 3 நாள் தொடர்ந்து வயிறார சாப்பிட்டது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலேயே நடந்து கிடையாது என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ஆயிஷா நாயகி ஒரே வார்த்தை சொல்றாங்க, மதீனாவுக்கு வந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் 3 நாள் நாங்கள் வயிறார சாப்பிட்டது கிடையாது. மதீனாவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா இருந்தோம். என்றைக்கு நாங்கள் மதீனாவில் கால் எடுத்து வச்சோமோ அன்றையிலிருந்து மரணிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற 10 வருஷம் வரைக்கும் அந்த 10 வருட காலமாக வயிறார நாங்கள் 3 நாள் வயிறார சாப்பிட்டு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை நிலைமை போயிட்டு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு சொன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளர் 10 வருட காலம் மதீனாவுக்கு வந்ததில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய ஊழியர் யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க சொல்லுவாங்க, 10 வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஊழியம் புரிந்தேன். ஒரு தடவை கூட நான் செய்யாத ஒரு காரியத்தை பற்றி ஏன் செய்யலன்னு கேட்டதில்லை. நான் செய்துவிட்டு வந்த ஒரு காரியத்தை பற்றி ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டதில்லை. 10 வருட காலம் பணியாற்றி இருக்கிறேன். இப்படி நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போல ஒரு ஆளை நான் என்ன செய்யல, என் வாழ்நாளில் கண்டதே இல்லைன்னு கூட அவர் சிலாயிப்பார். அவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நெருக்கமாக இருந்த அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள்ல இந்த பாத்திரம் இருக்குல்ல, பாத்திரத்தில் வைத்து சாப்பிட்டதே கிடையாது. குழம்பு இருந்தாலும் பாத்திரம் வேணும், குழம்பு ஊற்றி சாப்பிடுறதுக்கான பாத்திரம் ஒண்ணு வேணும். அந்த உணவுக்கும் அவர்கள் பாத்திரத்தை பயன்படுத்தினது இல்லை. இங்கே உள்ளவங்க அதுக்கு உள்ள குழம்பு இருக்கிற அந்த குழம்புக்கும் அவர்கள் பாத்திரத்தில் வச்சு சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. பாத்திரத்தில் சாப்பிட மாட்டாங்க. அப்ப எப்படி சாப்பிடுவாங்க கேட்கிறாரு. மனசுல சொல்லும் பொழுது பாத்திரம் இல்லாம சாப்பிட்டாங்களா, சந்தர்ப்பத்தில் வச்சா சாப்பிடுவாங்க, ஒண்ணும் இல்லாம இப்படி சாப்பிட முடியும்னு கேட்கும் பொழுது ஒரு துணி இருக்கும், ஒரு துணியை வச்சுக்கிறாங்க, அதில் ரொட்டியை போட்டு சாப்பிடுவாங்க. ஒரு துணி அதுல ரொட்டி, காஞ்ச ரொட்டி, இந்த ரொட்டியை தான் சாப்பிடுவாங்களே. பாத்திரம் வச்சு நகைகள் தனியா துணியா பாத்திரமே விட வேண்டியிருக்கு. சோக்கேஸ்ல தேவைக்கு மேல அதுக்கு அதிக அளவு கொடுத்து வச்சுட்டு இருக்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இது என்ன வாழ்க்கை? இது ஒரு பிளாட்பாரத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கூட இதோட விதமான நிலைமை இருக்கும். பிளாட்பாரத்தில் வீடு வாசல் இல்லாம இருக்கிறாங்களே அவர்கள்ட்ட கூட இதை விட பொருளாதாரத்தில் கொஞ்சம் உயர்ந்த ஒரு நிலையில இருப்பாங்க. அதை விடவும் இதை சகிச்சுக்கிட்டாங்க பாருங்க. 10 வருஷ காலத்துக்கு ஒரு நாளைக்கு சகிக்கலாமுங்க. ஒரு நாளைக்கு நீங்களே இலையில வச்சு தின்றுக்கணும், முடிச்சுக்கலாம், இலையில வச்சு தின்றுவீங்க பாத்திரம் இல்லாம. 7 மரத்துனா தேவை ஒரு நாளைக்கு செய்யலாம், ஒரு நாளைக்கு செஞ்சுக்கணும். 10 வருஷம் 355 நாள் 10 வருஷம் வேலை பண்ணிக்கிறோம். சுபஹானல்லாஹ், இத்தனை நாள் ஒரு மனிதனாக இதை தொடர்ந்து கண்டினியூவாக இப்படி இருக்க முடியுதுன்னா இது எப்படி முடியுது? 1-2 நாளா ஒரு நாள் இருக்கலாம். இந்த நோன்பு பெருநாள் வரும்போது நமக்கு தெரியுதுல, இந்த பகல் நேரத்தில் அப்படி சின்ன ஒரு தியாகம் பண்றோம். என்ன பெரிய தியாகம் போட்டா தியாகமே கிடையாது, ஏதோ ஒரு நேரத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மூஞ்சில போனா நோன்புல ரொம்ப திங்கிறோம். மற்ற நாட்களை விட மார்க்கெட்டில் தடை ஒண்ணு கிடையாது, தடை ஒண்ணுங்கிறத திங்கலாம். மற்ற நாட்களை விட நோன்புல என்ன செய்யணும், நேரத்தை மாத்திக்கிறீங்க. தவிர நோன்பு நடிச்சுக்கிறீங்க, தொழுதுட்டு போகணும், அப்புறம் வேண்டிய நடிக்கிறீங்க பல பேர். அப்புறம் 3 மணிக்கு எழுந்திருக்கிறதா செய்யறீங்க. சுப வரைக்கும் வெற்றியா முடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி அது நொறுக்கு திணி வர வேண்டிய டாக்டர் சொல்ற வரைக்கும் அப்போ இவ்வளவு நேரமும் வண்டி செய்து சேர்த்தா இருக்கிறீங்க. செலவுல கணக்கு பார்த்தாலும் நோம்புலாக கூட வரும். மற்ற நாட்களை விட நோன்பு காலங்கள்லாம் நம்ம நிறைய சாப்பிடுறோம். என்ன செய்யறோம், பகல்ல உள்ள ராத்திரிக்கு மாத்திக்கிறோம், ராத்திரிக்கு உள்ளதை பகலுக்கு மாத்திக்கிட்டோம். டைம் சேஞ்ச் பண்ணீங்களே தவிர
இன்னும் இழந்து என்ன தியாகம் பண்ணிட்டீங்க? உங்க சாப்பாடு தியாகம் பண்ணிட்டு நாளைக்கு கண்ணா கிளம்புறீங்களா? அப்படி மார்க்க சொல்லவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அப்ப இந்த சின்ன ஒரு பகல்ல விழித்துக்கிட்டு இருக்கும்போது செய்யற தியாகமே நமக்கு கஷ்டமா இருக்குது. எப்படா நோம்பு திறக்க பாங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மளுடைய மனநிலை இருக்கிறதான் இருக்கும். அவனும் தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த பெருநாள் பிறையை பார்க்கறது எவ்வளவு சந்தோஷம். பெருநாள் பிறை தெரிஞ்சவன எதுக்கு அந்த சந்தோஷம்? சரி, அல்லாஹ் சொன்னதுதான் அதை கட்டுப்படுத்திக்கிட்டோம், அவ்வளவு முடியும். இது மறுபடியும் முடியாதுன்னு காட்டுறதுதானே செய்யணும். அப்ப இது சின்ன ஒரு இதே நமக்கு அழகா விளங்குவேன். வருஷக்கணக்கில் 10 வருஷ காலமாக இந்த நோம்பாளியை விட மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்களே, இது எப்படி நம்ம யோசிச்சு பாருங்க. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை. அதே மாதிரி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட அவங்க சொல்றாங்க, கத்தாதா வெளியிலான்னு சொல்றாங்க, நாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தோம். வரும்பொழுது அவரோட அந்த சமையல்காரர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காரு. தொட்டி இதெல்லாம் தயாரிச்சு பரிமாறக்கூடியவர்கள் இருக்காரு. அப்ப வந்தவொடனே என்ன செய்யறாங்கன்னா, ரொட்டியெல்லாம் கொண்டு நிறைய வச்சு அனஸ் ரலியல்லாஹு அவனுடைய காலம் பிற்காலத்துல நல்லா சாப்பிடுவாங்கிறாரு. சாப்பிட்டு சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுறீங்க, நல்லா வந்துதான் சாப்பிடுறீங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சென்றடையும் வரை மிருதுவான ரொட்டியை அவர்கள் சாப்பிட்டு நான் அறிந்ததில்லை, நான் பார்த்ததில்லை. மிருதுவான மாவில் செய்யப்பட்ட ரொட்டி இருக்குமே, அதை சாப்பிட்டு நான் என்ற வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொரித்த ஆடு இருக்குல்ல, பொரிச்ச ஆடு, அந்த பொரிச்ச ஆட்டை அவங்க கண்ணால பார்த்தது கூட எனக்கு தெரியல, அவங்க கண்ணால கூட கண்டதில்லை. மிகைப்படுத்தி சொல்லுவது, கண்ணால கண்டதில்லைன்னா சாப்பிட்டதில்லைன்னு என்று சொல்றாங்க. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. நீங்க சாப்பிடுங்க, வர்றாளுக்கு நல்ல உபசரிச்சுட்டே சொல்றாரு. வர்றாளுக்கு சமையல்காரெல்லாம் போட்டு நல்ல ரொட்டிகள்லாம் இருக்கு பரிமாறிக்கிட்டு அவங்களை சாப்பிட சொல்லிட்டு, நீங்க சாப்பிடுறீங்க எல்லாம் அங்க சாப்பிடுங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இந்த இறக்கெல்லாம் பார்த்ததே கிடையாது, உங்களோட பாருங்க எல்லாம் எப்படி வச்சுட்டான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது சஹீஹுல் புகாரியில இடம் பெற்றிருக்கக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை இருக்கு. அப்ப அந்த குழம்பு உண்டு அவங்க வாழ்க்கையில பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கிறாங்க. சில நண்பர்கள் விருந்துகளை பின்னாடி வரும், விருந்து கழிச்சிட்டு போய் குழம்பு கொடுத்தாங்க. வீட்டுல குழம்பு என்று சொல்லி ஒரு ரொட்டியை விரவிட்டு திங்க முடியாதுங்க, தொட்டுக்கு மாதிரி வேணும்ல. அப்படி ஒண்ணே இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு. சில நேரங்கள்ல அவங்களோட ஒரு குழம்பு சாப்பிட்டுருக்காங்க. என்ன குழம்பு? அதெல்லாம் குழம்புன்னு சொன்னா நீங்க எண்ணெய் நேரமா நினைச்சு இதை குழம்பு நான் சொல்லுவீங்க. எதையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க. வந்தோட ஆதி சொல்றாரு, நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனோம்னா என்னவா இருக்கான்னு கேட்டாங்க. ரொட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வச்சோடனே இப்ப கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல, அதுக்காக கேட்கிறாங்க, ரொட்டிக்கு தொட்டுக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? ரொட்டிதான் வைக்கிறாங்க கேட்கிறாங்க. தொட்டுக்கிறோம் ஒண்ணும் கிடையாது. இந்த சிற்கா இருக்கிற சிற்கா தெரியுமா? காடி வினிகர்னு சொல்லுவாங்கல்ல, வினிகர்னு சொல்லுவாங்கல்ல தெரியுமா? புளிப்பா இருக்கும், ஊர் வாழ்க்கை ஊற்றுவோம், மருந்துகள் விற்கி மருந்து விற்கி வினிகர்னு சொல்லி புளிப்பா இருக்கும். ஊர்ல சீக்கிரம் ஊர்ல ஊற்றிக்குவாங்க. கறி சீக்கிரம் அதை கொஞ்சம் போட்டுக்குவாங்க. அது கல்லுமாங்க அரபில அது சிற்கான்னு சொல்லுவாங்க. உருதுல காடி சிற்கான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வினிகர்னு சொல்லுவான். அந்த பொருளை அதான் இருக்குது, வணிகர்களோட என்ன இருக்குது இருக்குதுன்னு அப்படிங்கிறாங்க. ஒரு புளிப்பா இருக்காங்க, வேற ஒன்றும் இருக்காது. இந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு நியமன உறுதிமொழி சொல்லும். இந்த சிற்கா அருமையான குழம்பா இருக்கு. அதாவது எந்த சாப்பிட குறைக்க தெரியாது. அவங்க வாழ்நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவையும் இது சரியில்லைன்னு சொன்னது கிடையாது. மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, எந்த உணவு ஒரு நாள் வச்சாலும் சரி திங்க முடியும், மனசு திங்கலான்னு கேட்கறவங்க நம்ம அது கேட்க மாட்டாங்க. குறைய சொன்னதில்லை, விரும்புனா திம்பாங்க. விரும்புனா கண்டுக்கிறாம சில பிடிக்காம இருக்கும்ல, கண்டுக்கிறாம இருக்கிறத கொண்டு போயிடுவாங்களே தவிர அதை குறை சொல்லி விமர்சிக்கவே கிடையாது. ஆனா இதை பாராட்டுறாங்க. இதை தொட்டு சாப்பிடுறதுனா சிறந்த குழம்புன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கும் காஞ்சி போயிருந்தா சொல்ல முடியும். பிரியாணிலே பிடிச்சவங்களுக்கு இது குழம்பு வச்சுருவானவங்க, இது குழம்பு இது ஒரு காரணங்கிற அந்தஸ்து யாரு கொடுப்பா? அதையே வெறும் ரொட்டியே திண்டால்தான் கொடுக்க முடியும். வெறும் காஞ்ச வச்சு திண்டால்தான் இதை எப்படி ஒரு குழம்பு என்ற அந்தஸ்தில் வச்சு பார்க்க முடியும். அதுவும் சொல்றாங்க நியமன ஊற்றுங்க, குழம்புலையே சூப்பரா
குழம்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவர்கள் சாப்பிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாங்க இது வாழ்க்கையில பாருங்க. இதை காலமெல்லாம் அப்படிதான் இதான் வாழ்க்கை. வயிறு நினைக்கிற உசுறு வாழணும். சோறு என்பது உசுறு வாழ்வதற்கு இறங்கியிருந்தாங்க. நாட்டுக்கு முக்கியத்துவம் இருக்கல, உயிர் வாழ்வதற்கு உணவு வேணும் இல்லையா? அதுக்குத்தான் அந்த உணவு தவிர மற்றபடி ஒரு இந்துமா இருக்கணும், நாட்டுக்கு ருசியா இருக்கணும், எல்லாமே ஒரே ரிசல்ட் தான். நாட்டுக்கு ருசியா இருக்குங்கிற அடிப்படையில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கிறத தவிர எல்லாம் அதே ரிசல்ட் தானே. உள்ள போச்சுன்னா எல்லாம் ஒரே மாதிரி தானங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான உணவுகளை விட அந்த மாதிரியான உணவு உள்ள போனா டேஞ்சரா போயிடும், இதோட மோசமா போயிடும். அதுல இருந்து வரக்கூடிய கழிவு பொருட்கள் எவ்வளவு ருசியா எவ்வளவு நெய் கீழெல்லாம் சேர்க்கிறீங்களோ அவ்வளவு மோசமா தான் அதை வெளிப்படும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லாத, அதாவது நாட்டுக்காக நம்ம எல்லாம் செய்யறோம். காலத்தில் நாட்டுக்கு சாப்பிடல, வயிற்றுக்கு தான் சாப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க தெரியுமா? வீட்டுக்கு வருவாங்க, வந்த உடனே சுபஹு தொழுகைக்கு வருவாங்க. வந்த உடனே இந்த கும் செய்யணும்னு கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்காங்க, நிறைய வைக்கிறாங்க நோன்பு. நோன்பு என்பதை பற்றி நீங்க விளைவிக்கிற ரமலான் நோன்பு இருக்கிற கடமையான நோன்பு. இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் அந்த சகருக்கு சுபுவுக்கு முன்னாடியே இரவுலையே இன்று நோன்பு வைக்கிறேன் தீர்மானிக்கணும். நீங்க காலையில ஒண்ணு கிடைக்கிறதுக்காக நோன்பு வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. இந்த ரமலான் நோன்பு எப்ப நீங்க முடிவு பண்ணு, இரவுல முடிவு பண்ணிடணும். சுபு நேரத்துக்கு முன்னாடியே இன்று இரவு நான் நோன்பு நோக்கிறேன் அப்படிங்கிற தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளணும், மனசுல உணர்ச்சிக்கணும். நபிலான சுண்ணத்தான உபரி நோன்பு இருக்குல்ல, அப்படி ராத்திரில முடிவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. காலைல சுபுலாம் தொழுவிட்டு ஒண்ணுமே நீங்க சாப்பிடாம இருந்து காலைல 7 மணிக்கு சாப்பிடல, 8 மணிக்கு சாப்பிடல, 8 மணிக்கு நினைக்கிறீங்க நம்ம ஒன்றும் சாப்பிடலையே, நோம்பு இருந்தவங்க ஒன்னும் சாப்பிடாம இருக்கணும். சுபுல இருந்து ஒண்ணு சாப்பிடாம நீங்க இருந்தீர்களானால் ஒரு 8 மணிக்கு கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஒரு நோம்பாய் இருந்து முடிவெடுத்தால் அந்த நோன்பு செல்லும். கரண்டுக்கு செல்லாது, ரமலானுக்கு செல்லாது. சும்மா எத்தனை நாட்கள் என்ன செய்யணும் செல்லும். நம்ம நல்லா முடிஞ்ச ஒரு நாள் நினைக்கிறீங்க, சுபத்துக்கு வர்றீங்க, டீயும் குடிக்கல, தண்ணியும் குடிக்கல, யோசிச்சு பாக்குறீங்க, நீங்க நோம்பு வந்துருங்க சொல்லிட்டு 8 மணிக்கு நீங்க தீர்மானிக்கிறோம், 9 மணிக்கு தீர்மானிக்கிறோம், 10 மணிக்கு நோம்பு தீர்மானிக்கிறோம். அப்படி தீர்மானித்தால் மார்க்கத்துல அந்த நோம்பு செல்லும். அதை செல்லும் போது வழக்கத்தை சொல்லும். அப்ப தெரிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க, வந்து இந்த கும் செய்வேன் இந்த மாதிரி இருக்கலாம், ஏதாவது கிடைக்குமான்னு கேட்பாங்க. இருக்குன்னு சொன்னா வைங்க சாப்பிடுவாங்க. காலை சாப்பாடு நெருப்பு வருவாங்க, ஏதாவது இருக்கலாம்னு கேட்பாங்க, இருக்குன்னா சாப்பிடுவாங்க. இல்லைன்னு சொன்னா உங்களை எல்லாம் நோம்பா இருக்கிறேன் அப்படிமாங்க ரசூலுல்லாஹி. ஏதாவது இருக்குன்னு சொன்னா சாப்பிடுவார்கள். காலையில ஒண்ணும் இல்லைன்னு சொன்னால் இன்று நான் நோன்பாளியாக நான் எடுத்துக்கொள்கிறேன் சொல்லி அப்ப நோன்பு முடிவு பண்ணிக்குவாங்க. காலை சாப்பாடு நேரத்தில் முடிவு பண்ணி காலையில ஒண்ணும் இல்லைன்னு போச்சு, இன்னும் சாயந்தரம் சாப்பாடு தான், சும்மா கட்டையா கிடக்கணும், அங்க கட்டையா இருந்துருக்கணும். அதாவது கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி கூட ரசூலுல்லாஹி நோன்பு வச்சிருக்காங்க. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல வந்து ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்கிறாங்களா? என்ன ஏதாச்சும் ஏதாச்சும் ரசூலுல்லாஹி எதை கேட்கிறாங்க? பிரியாணியவா, கறியவா? அவங்க திங்கிற உணவு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் கேட்கிறாங்க, இது இருக்குதான்னு. இன்னும் இல்லைங்கிறாங்க வீட்டுல. ஏதாவது இருக்குதா என்று ரசூலுல்லாஹி கேட்பது வந்து 2 பேரிச்சம்பழம் இருக்குதாங்கிறதுதான் அந்த கேள்விக்கு அர்த்தம். ஏதாவது இருக்குதான்னு சொன்னா காஞ்ச ரொட்டி இருக்கான்னு அர்த்தம். வேற பிரியாணி இருக்கா, கறி இருக்குதா, பொரிச்ச ஆடு இருக்குதா, கோழி இருக்குதான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அது சாப்பிட வழக்கம் வீட்டுல உள்ள உணவு தானே. அதுவும் இல்லைங்கிறாங்களங்க. ஒரு மன்னருடைய வீட்டுல, அகில உலகத்துல பாதியை ஆட்சி பண்ண ஒரு தலைவருடைய வீட்டுல மற்றவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி உத்தமம் ஆடுன்னு சொல்லி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலுடைய வீட்டுல ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்கிறாங்க. எதுவும் இல்லை கேட்கிறாங்க வீட்டுல. எதுவும் இல்லைன்னா இப்படி ஒரு வீடு கைட்டு பார்ப்போம். ஒரு வீட்டுல போய் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டு எதுவும் இல்லாத ஒரு வீடு சொல்லுங்க. பழைய சோத்து பானையில கொஞ்சம் அடிச்சு பழைய வீட்டுக்கு இருக்காதா? அது இல்லாத வீடு ஏதாவது இருக்குதா? கொஞ்சம் பொறிகடை இருக்காதா? அது இல்லாத ஒரு வீடு இருக்குமா? அதை முறுக்கு இருக்கிறது, முறுக்கு தீனி வாங்கி வச்சிருக்கிறது அது இருக்காதா? இது மாதிரி இருக்கும்லங்க. அது ஒரு தக்காளி பழம் இருக்காதா வீட்டுல? அது ஒரு பழம் நான் சாப்பிட்டுருக்கலாம்ல. என்னமா கேட்கிறாங்க, ஏதாவது இருக்குதா? எதுவும் இல்லை. அப்ப எதுவுமே இல்லை வீட்டுல. எதுவுமே நம்ம திங்கிறதுக்கு உள்ள ஒரு சாமான் இல்லை. தண்ணியை தவிர வாயில வச்சு மெல்லுவதற்கு சொல்லி ஒரு பொருள் இல்லை. இப்படி ஒரு மனிதனுடைய வீடு இருக்குமா? இருந்துச்சு. ஒரு மன்னனுடைய வீடு இருந்துச்சு. அகில உலகத்துக்கு
உம்மத்துக்கும் ஒரு தலைவராக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அந்த மாதிரி இருக்கு. உங்கள்ட்ட ஏதாவது இருக்கலான்னு கேட்பாங்க, இருக்குன்னா சாப்பிடுவாங்க. இந்தனா செய்யும்னு சொன்னா பாலப்போய் தாய் முன் அப்ப நான் நோம்பாரியா இருந்துக்கிறேன், நோன்பு வைத்துக் கொள்வார்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்களுடைய குடும்பத்தில் இருந்த நிலைமை. அதே மாதிரி அவங்களுடைய அந்த உணவை பற்றி ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது நம்ம நிலைமை அப்படி இருக்க வாலி வருது நிறைய பிரபலம். அப்ப ஆயிஷா நாயிட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூக்குலன் கத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சல்லடையே தன்னுடைய வாழ்க்கையில பார்த்ததில்லை. சல்லடை தெரியுதா? சல்லடை மாவு சலிக்கும்லங்க, மாவு சலிச்சு சாப்பிட்டாதானே உள்ள இறங்கு, அதுக்கு பேர் தான் சல்லடை. இந்த சல்லடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. சல்லடையை பார்க்கலையா? சல்லடையை பார்க்காம எப்படி சாப்பிடுவாங்க? சல்லடை இல்லாம, அதாவது அடுத்த தலைமுறைக்கு ஆச்சரியமா தெரியுது. சல்லடையில சலிக்காம சாப்பிடுறவங்க ரொம்ப முடியல உங்களுக்கு. எப்படி சல்லடையில் சலிக்காம இப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிற உடனே அது சொல்றாங்க. அதாவது இந்த திருகையில நாங்க கோயிலை போட்டு அரைக்குவோம், எப்படிதான் சாப்பிடுவீங்கன்னு கேட்கறதுக்கு வழக்கம் போடுறாங்க. திருகைன்னு ஒன்று வச்சிருப்போம், திருகையில கோயிலை போடுவோம், போட்டு அந்த திருவை திருவோம். அதுல நம்ம இந்த நவீன எந்திரங்கள் அரைக்கிறோம், அந்த மாதிரி பத்து மாதிரி அரைக்காது, கையில அரைக்கிறது தானே. உடைச்ச கோதுமை உடைக்கிற மாதிரி உடைக்கத்தான் செய்யாது, அவ்வளவுதான். அது ரொம்ப நன்மைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரவா இருக்கிற அந்த அளவுக்கு வேணா அரைக்க முடியும். இப்படி பத்து மாதிரிலாம் அரைக்க முடியாது அந்த காலத்துல. இந்த கறியை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் உடைச்சிடுவோம். உடைச்சிட்டு அதை எடுத்து வச்சு ஊதி விடுவோம், வாயில ஊதுவாங்க காத்துல. ஊதுறோம்னா அது பறக்க வேண்டியதெல்லாம் பறந்துவிடும். ஊதுறோம்னா உண்மைகள்லாம் நினைக்கிறேன் பறந்துடும். பறந்த உடனே அதுல தண்ணீரை ஊற்றி பிசைஞ்சு அதையே தின்றுவோம், அதையே சாப்பிட்டு வெட்டியாக கிடையாது. அப்படியும் நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சல்லடையா? சல்லடைக்கு நாங்க என்ன கூடாது, சலிக்கிறதுலாம் வேலை கிடையாது. எதை கூட கொஞ்சம் கிடைக்குன்னு சொன்னா அதை வீட்டுக்குள்ள போட்டு அரைச்சி அதை ஊதி விட்டு அதை கிடைக்கிற தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அதை ஊற்றி சாப்பிடுவோம். அது கோதுமையில அரைகுறையா உடைக்கப்பட்ட கோதுமையில தண்ணி விட்டு பிசைஞ்சு அதையே உணவாக விட்டு இருமாங்க. வயிறு நிறைக்கிற உணவாக ஒரு மனுஷனுக்கு சாப்பிட இயலுமா? நமக்கு சாப்பிடுறது அது கற்கவே பண்ண முடிய மாட்டேங்குது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே அந்த மாதிரியாக இருந்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு தடவை ஒரு சம்பவத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் வெளியே வர்றாங்க வீட்டுல இருந்து. வெளியே வந்த உடனே அங்க அபூபக்கர் உமரும் வெளியே நிற்கிறாங்க. ஒரு வேலையா வெளியே வர்றாங்க. அபூபக்கரும் வெளியே நிற்கிறாரு, உமரும் நிற்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, இந்நேரத்துல நீங்க எல்லாம் வெளியே நிற்கிறீங்க? வெளியில தென்படுறாங்க. நல்ல ஒரு நண்பர்கள் நேரமா இருக்கலாம், பகல் நேரம், ஒரு நேரம். ஒரு நாள் வெளியே வர்றாங்க. வெளியே மனிதர்கள் வராத ஒரு நேரம் கிளம்பு, இதுக்கு இந்நேரத்துல வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சொல்றாங்க, அது ஜூ யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தவிர பசிதான். பசிக்கு ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது வேலை வெட்டி அங்க ஏதாவது கிடைக்குமாங்கிறதா தான் அதுக்குதான் வெளியே நோக்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும். அப்ப ரசூல் சொல்றாங்க, ஆனா உள்ளதி நசீபி எதிகி அகரஜனி என்னதி அகரஜக்குமா, என்னுடைய உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், நீங்கள் எதற்காக வெளியே வந்திருக்கிறீர்களோ அதற்குத்தான் நானும் வந்திருக்கிறேன் சொல்றாங்க. அல்லாஹ்வின் ஆணையிட்டு சொல்கிறேன், ஒன்னும் கிடைக்கிறத வெளியே வந்திருக்கிறீங்க, அதுக்குதான் நானும் வந்திருக்கிறேன். பசி எவ்வளவு வெளியே வந்திருக்கிறேன், ஏதாவது ஒரு உணவுக்கு ஏதாவது ஏற்பாடு ஐடியா வருமானங்களுக்காக நினைக்கிறேன், வெளியே வந்திருக்கிறேன் சொல்லிட்டு சரி. அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு அன்சாரி ஒரு மதீனாவாசி ஒருத்தர் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல கொஞ்சம் அந்த பேர்ச்சமா தோட்டம் கூட வச்சிருக்காரு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாரு, நீங்க வீட்டுக்கு ஒரு நாள் கண்டிப்பா வரணும், எப்போ வேணாலும் நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஞாபகப்படுத்தி வர சொல்லிருக்காரு, விரும்பு கொண்டு எப்ப வர சொல்லிருக்காரு. நாங்க போவோம். பசி தாங்க முடியாம
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேருமாக என்ன செய்யறாங்க போறாங்க. போனா அவரு இந்த நிமிஷத்துல வருவாங்க எதிர்பார்க்கல, அவர் போறாங்க இந்த நிமிஷம் எதிர்பார்க்கல. போனா வீட்டுல அவர் இல்லை, யார தேடி போறாங்களோ அவர் வீட்டுல இல்லை. ஆனா அவருடைய மனைவி இருந்தாங்க. அவங்க பார்த்த உடனே மர்ஹபன் ஆகலாம், வாங்க வாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செய்யறாங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி அழைக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஐன ஃபுலான், எங்க அவர் எங்க போயிட்டாரு, வீட்டுக்காரர் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மனைவி சொல்றாங்க, நல்ல குடிநீர் எடுப்பதற்காக வெளியே போயிருக்காரு, மற்ற தண்ணி கிடைக்கும், குடிநீர் தூரத்தில் இருக்கணும் போல இருக்குது, நல்ல தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி அவர் வெளியே போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதுல நல்ல தண்ணி இருக்கிறதெல்லாம் நீ கும்பல நம்ம சமர்ப்பிக்கிட்டோம். அந்த சமூக அமைப்புல அவங்க தான் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிற சமூக அமைப்புல தண்ணி எடுக்க போற வேலை யாரு வேலை? ஆம்பளை வேலைங்க. அவங்க போயிருக்காரு குடிநீர் இருக்கிறது. நம்ம என்ன செய்யற பொம்பளைகளை கொடுத்து கொடுத்து நம்ம வீட்டுல உட்காந்து செய்யணும். அதான் நடந்திருக்குது. அப்ப நல்ல தண்ணி எடுக்க போயிட்டாரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டாரு. சொல்லிட்டு இருக்கும்போது நிமிட்டாரு வந்து சேர்ந்துடுறாரு. சேர்ந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களையும் கண்ட உடனே எல்லாம் வந்துட்டாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெரிய மகிழ்ச்சி, அல்லாஹ்வுடைய தூதரே வந்துட்டாங்களே, இது மாதிரி சங்கையான விருந்தாளிகள் எந்த நாளிலும் எனக்கு வந்ததில்லை, மதிப்புக்குரிய விருந்தாளிகள் வந்திருக்கிறீர்கள் வாங்கன்னு சொல்லி அவங்க அழைச்சிக்கிட்டு என்ன செய்யறாரு, உட்கார வச்சு ஒரு பேரிச்ச மரத்தினுடைய குலைய அவர் குலையோடு கொண்டு வராரு. அந்த குலையில செங்காய் இருந்தது, பழம் இருந்துச்சு. இந்த காஞ்சிபுரம் பேரிச்ச மரம் இல்ல, நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன்ல, பழமாக பெருசா இருக்கு பழம், பேரிச்சம் பழம். இது ரத்தம் இருக்கு சாப்பிடுறது. நம்ம பேரிச்சம்பழம் சொல்வது பேரிச்சம்பழத்துடைய ரத்தம் இருக்கு, நம்ம பேரிச்சம்பழம் சொல்றமே. இது பேரிச்சம் பழத்தையும் செங்காய் அப்படி அவர் இனிப்பும் புளிப்புக்கு மத்தியில் சிவப்புக்கு மத்தியில் இருக்கும். அந்த செங்காயும் சேர்ந்த மாதிரி ஒரு குலை அப்படி மரத்துல போய் பேரிச்ச மரத்துல கொத்தான செய்வாரு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அதுல தமரும் ரத்தமும் கொஞ்சம் தமரம் இருந்துச்சு. தமர்னா அந்த சுருங்கி போனது, கொஞ்சம் பழுத்த பழம், கொஞ்சம் செங்காய் எல்லாம் கலந்தாங்க இருக்கும். ஒரு பொருட்களை கஷ்டமா இருக்கீங்கன்னு சொன்னா ஒரே பருவமா எல்லாம் இருக்காது. கொஞ்சம் பழுப்பு இருக்கும், கொஞ்சம் காயா இருக்கும், கொஞ்சம் அரைக்காயா இருக்கும், கொஞ்சம் செங்காயா இருக்கும், பல மாதிரி இருக்கும். பல வெரைட்டி உள்ளதை கொண்டாந்து வைக்கிறாரு. அப்புறம் இதை சாப்பிட்டு நான் வந்துடுறேன். வந்தோட முதல் ஒரு குறிப்பு வந்த உடனே வந்துட்டாங்க. எல்லாம் உட்கார வச்சு இந்த பேருக்கம்பளத்தை சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கட்டி எடுத்துக்கிட்டு போறாரு. போகும்போது சுற்றுலா போறாங்க. ஏன்னா இவர் கொஞ்சம் நல்லா சிரிப்பா உள்ளவர். ஏன்னா பேருக்கம்பளம் தோட்டம் வச்சிருக்காரு ஊருக்கு வெளியில, கொஞ்சம் 6 மாதம் கொஞ்சம் இருக்கும் போல இருக்கு. அப்ப சுற்றுலா சொல்றாங்க, கட்டியை கண்டவனே தெரிஞ்சுக்கிட்டு இவர் அரசுல இருக்கிறதுக்கு தான் போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல பால் கொடுக்கறத பற்றி அறுத்துக்கூடாத, சாதாரண சும்மா உள்ள பார்த்தாரு விசேஷமா இருக்கக்கூடாது அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. பால் கொடுக்கிற மாதிரி வேணாம்னு சொல்லி உடனே போய் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்தாரு, அறுத்தாரு. அந்த ஆட்டை சாப்பிட்டாங்க, அந்த வேசங்களையும் சாப்பிட்டாங்க, தண்ணீர் அடிச்சு தாகமெல்லாம் தூக்கிட்டாங்க. அவங்க சாப்பிட்ட உடனே சொன்னாங்க, இந்த பாக்கியத்தை பற்றியும் கூட மறுமை நாள்ல நீங்க எல்லாம் விசாரிக்கப்படுவீர்கள். கனவுங்கிற ஆளுகளுக்கு என்னன்னு பாருங்க. அதாவது உலகான ஒரு உணவு சாப்பிடுறாங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த கிடைக்கா உண்டு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு போசிய தாங்க முடியாம ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியாம வெளியேறி இப்படி சாப்பிடுற நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நியமத்துகளுக்காகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். இவ்வளவு அழகான உணவு சாப்பிட்டீர்களே, அதுக்கு உரிய முறையில் நன்றி செலுத்தி வேற என்ன விசாரணை, பாவம் விசாரிக்க மாட்டான்ல. உணவு திண்டி அந்த அளவுக்கு ஒழுங்கானே அல்லாஹ் செய்ய வேலையை செஞ்சா நல்லா காட்டும். அப்ப சும்மலத்து தகுந்த ஏமையின் அணிந்தாயி அந்த நியமத்துகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிற அந்த வசனத்தை நினைவுபடுத்தி சொல்றாங்க, இந்த நியமத்தை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அந்த நேரத்தில் கூட அவங்க அச்சப்பட்டு சொல்றாங்க, சாப்பிட்டு இதை பற்றியும் நல்லா கேட்பானே, ஒரு 4 விஷயம் செஞ்சீங்க ஒழுங்கா செஞ்சான்னு கேட்பானுங்கிற யாருன்னு அப்போ வருது. அந்த நேரத்தில் கூட ஏற்ப வரல. நமக்கு என்ன செய்யும், ஹார்டு ரேட் பண்ணிட்டு அப்படிதான் நம்ம மூலமா இருக்கு. அந்த நேரத்தில் என்ன யாகம் பாருங்க, இதுக்கு நல்லா கேட்பாங்க வச்சுக்கிறேன். இதே கண்டினியூ ஆகிடக்கூடாதுக்காக வேண்டி, இப்படியே தொடர்ந்துடக்கூடாதுக்காக வேண்டி இதுக்கு நல்லா கேட்பான். ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாரி அழுகணும், இதே அலையக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்றாங்க. அதுக்கு வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் நீங்க விசாரிக்கப்பட இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒண்ணும் கிடைக்கலங்கிற நிலை. மற்றதெல்லாம் ஏதோ கிடைச்சிருக்கு, காஞ்சி ரொட்டி கிடைச்சிருக்கு, அறம் கிடைச்சிருக்கு, ஒண்ணும்
கிடைக்காம வெளியேறுவதாவது வேற வாய்ப்பு இருக்குமா? நண்பர்கள் ஏதாவது விருந்து கூட்டிட்டு போவாங்களான்னா ரொம்ப தாங்க முடியாத நிலைமை. அவ்வளவு தாங்க முடியாத பசியையும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்துக் கொண்டுதான் இந்த தீனை நினைஞ்சிருக்காங்க, நிலைநாட்டி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதனாலதானே அவங்க கொண்டு வந்த மார்க்கம் சுத்தம் நினைக்கிறோம். அவங்க கொண்டு வந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு அல்லாஹ் வந்து சொன்னா அந்த மனிதருடைய பரிசுத்தத்தை வச்சுதான் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறோம், அதை வச்சு அல்லாஹ்வுடைய வேதம் நம்புறோம். அவருடைய பரிசுத்தம் இல்லாட்டி யாருமே நம்புறது போய்கிட்டு எல்லாத்தையும் தீன நம்புறதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் நம்ம பார்க்காத செஞ்சோம், அல்லாஹ் நமக்கு தீன கொண்டாந்து கொடுத்தா நமக்கு யாரு கொடுத்தாங்களோ அவங்கள பார்க்கிறோம். சுலவு பரிசுத்தமாக ஒருத்தர் வாழ்ந்திருந்தாருன்னா கண்டிப்பா இதை போயிருக்காரு. இப்படி எல்லாம் ஒருத்தர் 10 வருஷ காலத்துக்கு தான் இருக்க முடியாது. 10 வருஷ காலத்துக்கு பச்சை தண்ணியிலே வாழ்க்கையை இருந்துட முடியாது. இந்த மாதிரி உணவு சாப்பிட்டு ஒருத்தர் பெரிய காலமெல்லாம் இருக்கிறாரு. எந்த ஆணவம் இல்லை, கருவம் இல்லை, பந்தா இல்லை, ஒண்ணும் இல்லை. உணவு மட்டும்தான் நினைக்கிறீங்க. உணவு அப்படி, வீடு அப்படி, அடியின் ஆடை அப்படி, படுக்கிற படுக்கை அப்படி, எல்லாம் வருது. ஒண்ணுமே அப்படி உயர்தரமா இல்லை. இங்க சோத்தை மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். இது ஒண்ணுதான் நினைக்கிறவங்க எல்லாமே இப்படி. இவரை வச்சுட்டாலே இந்த மார்க்கமே சுத்தமான மார்க்கம் நம்ம நம்புறோம். இந்த மாமனிதரை வச்சுதான் இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு போனாருன்னா கண்டிப்பா சுத்தம். அவர் சொல்ல பொய் இருக்காது, அவர் பிராட் இருக்காது, கலப்படம் இருக்காது. அந்த தனித்தன்மையா நம்ம நம்பினதுக்கு, உலகம் நம்பினதுக்கு, அந்த மக்கள் நம்பினதுக்கு காரணம் என்ன? இந்த வாழ்வு காட்சி, இந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் மக்களை ஈர்த்துச்சு. இந்த வாழ்க்கையை பார்த்தா இதுல பொய் இல்லை, மார்க்கத்தில் பொய்க்கு இடமே இல்லைன்னு நினைச்சாங்க. அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி அவருடைய அபூ தல்ஹா, அவரோட மதீனாவாசி, கொஞ்சம் பரவாயில்லாத ஆளு, பெரிய வசதிலாம் ஒண்ணும் கிடையாது, மதீனாவாசி, வீடு வாசல் இருக்கிறவருக்கு. அவரை என்ன செய்யறாருன்னா, அவரு ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாரு. வந்து அவங்க மனைவி உம்மு சுலைம் அவங்களுக்கு சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல பார்த்தேன், மூணு பார்த்தா பயங்கரமா சாப்பிட்டு பல நாள் இருக்கும்போது தெரியுது, ஏதாவது ஒழுங்கு மாதிரி கூப்பிட்டு கொடுக்கணும். அதாவது அந்த முகத்தில் தெரியுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வெளியாடுறாரு. மனைவி ஏதாவது சாப்பிட ஏதாச்சும் இருக்குறாங்க. ஏங்க பள்ளிவாசல்ல பார்த்தேன், பார்த்தா சாப்பிட்டு ரொம்ப நாள் இருக்கும்போது தெரியுது, முகத்திலேயே தெரியுது, வாடி போய் இந்த பசியா நோம்பாளியை கரெக்டா கண்டுபிடிக்கிறோம்ல. நம்ம சாதாரண நோம்பாளியை ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேல பார்த்தா நோம்பாளி கரெக்டா சொல்லிக்கலாம். காலையில சொல்ல முடியாட்டா கூட 10 நோம்பாளியும் 10 நோம்பாளி இல்லாதவங்க சாயந்தரம் 3 மணிக்கு ஒண்ணா உட்கார வச்சா ஒரு அளவு கண்டுக்கிறோம். கெஸ்ட் பண்ணி இந்த 10 பேர் நோம்பாளி, இந்த 10 பேர் இல்லைன்னு சொல்லிடலாம். இந்த பசி அப்படி கரெக்டா காட்டும். பசி வந்துருச்சுன்னா அது முகத்தில் அப்படியே செய்யும். அகத்தின் அளவு முகத்தில் தெரியுங்கிறான, அழகுதான் தெரியாது, அகத்தின் அளவு முகத்தில் தெரியும். அகத்தில் உண்ணாமல் அயோக்கியனுக்கும் பார்த்தா ஒரு தகவல் இருப்பான். அகத்தில் உள்ள அழகுலாம் முகத்தில் தெரியாது. அது சும்மா ஒரு கூட்டுத்தரமான ஒரு பழமொழி. இது தெரியும். அகத்தில் உள்ள பசி முகத்தில் தெரியும். அகத்தில் உள்ள அழகு தெரியாதால எது தெரியும்? அகத்தில் உள்ள பசி இருக்கு பாருங்க, அது பழிச்சுன்னு முகத்தில் தெரியும். அப்ப இவர் பார்த்துட்டு கண்டுபிடிக்காத இருந்து பாருங்க, ஏதாச்சும் இருக்குதா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருக்குது, கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம அவங்க மட்டும் வந்தாங்கன்னா அதை கொடுக்கலாம். கூட 2 பேரை கூட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 போயிடும். அதான் எனக்கு இருக்குது. மனைவி சொல்றாங்க, நீங்க கூப்பிடுங்க, எந்த காலத்துக்கு சரியா வந்தாங்க, நம்ம 2 பேரு அவங்களை கூட்டிட்டு வரலான்னு வருவாங்க. அது தாங்குமா, ரிசப்ஷன் கொடுக்கறதே போகாம போயிருவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்பில் அதே இதில் என்ன செய்யுதுன்னா, மகன் வர்றாரு, அபூ தல்ஹாவுடைய மகன். அவர் அவங்க அத்தாட்ட சொல்றாரு, இந்த பேச்சு நடந்து திரும்பல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல இருக்கமா இதை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த பசி கூலி குறுகி போன தெரிவிக்கிறாங்க வேண்டி பசிதான் காரணம், அவங்களுக்கு தான் கொடுக்கணும். மகன் வேற சொல்றாரு, அவரும் கவனிச்சிருக்காரு, இவர் முகத்துல கவனிச்சிருக்காரு, அவர் வயிற்றுல கவனிச்சிருக்காரு. அவர் அதை கவனிச்சு என்ன செய்யறாரு, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குன்னா சரி கூட்டிட்டு வாங்கன்றாங்க. அப்ப கூட்டிட்டு வந்தவனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உள்ள அந்த சாப்பாடை கொடுக்குறாங்க. அவங்களும் சாப்பிடுறாங்க. என்ன சாப்பாடா? அதாவது காய்ந்த ரொட்டி துண்டுகள் சிலவும் சில பேரிச்சம்பழங்களும் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதாவது அதான் விருந்து கூட்டிட்டு போய் கொடுக்குறது பாருங்க. ஏன்னா அது கூட இல்லாத ஆட்களவங்க, அது கூட இல்லாத ஒரு மனிதருக்கு பெரிய தேவாம இருக்க மாதிரி. அப்ப இதை ஒரு விருந்தாக அழைக்கிற அளவுக்கு, முகத்தில் தெரிகிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை. சாப்பாட்டுக்குன்னா எடுத்து சாப்பிடலாம். அள்ளிவாசல கூஞ்சி கிடக்கு கஜானாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின கட்சிக்கு நபவியில
மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு சேர வேண்டிய அந்த பைத்துல் மால்ல உள்ள ஜக்காத்துடைய பொருளுக்கு அது மலைமலையா குவிஞ்சு கிடக்குது. இல்லாமலே கிடையாது, எடுத்துக்கிட்டே வந்துடலாம். எந்த அளவுக்கு குவிஞ்சு கிடக்குது? ஒரு நாள் புகார்ல அறிவிப்பு வருது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியாசல் வர்றாங்க. சின்ன பிள்ளை 10 வயசு கீழாக உள்ள அந்த வயசு பிரகாரம் வரலாறு பிரகாரம் பள்ளியாசல் வந்தா பேரிச்சம்பழம் குவிஞ்சு கிடக்குது. இன்னும் பேரிச்சம்பழத்துக்கு ஜக்காத்து கொடுப்பாங்கல்ல, பேரிச்சம்பழத்துக்கு பேரிச்சம்பழத்துக்கு தான் கொடுக்க முடியும். ஜக்காத்து குவிஞ்சு கிடக்குது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆளு நெருப்பு ஆயில போடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு பாத்துறாங்க, பள்ளியாசல் இருக்கிறத எடுத்து காட்டுறாருன்னு பாத்துறாங்க. பார்த்த உடனே துப்புறாங்க விளையாண்டு. பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் விட்டு பேரன், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகன். அவர் பேரப்புள்ள இந்த பேரிச்சம்பழத்தை உடனே துப்புங்கிறாங்க. துப்பு வச்சு ஒரு குழந்தை ஒரு பள்ளிவாசல் இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போடுது. அது துப்ப சொல்லிட்டு, இது நமக்கு ஹலால் இல்லை என்று உனக்கு தெரியாதா? பைத்துல் மால்ல உள்ளது, இந்த ஏழை மக்களுக்கு என்று ஜக்காத்தாக பெறப்பட்டது, நமக்கும் நம்முடைய பாரம்பரியத்துக்கும் சாமநாள் வரைக்கும் ஹராமு, தொடக்கூடாது, எனக்கு தெரியாதா? சாப்பிடாதேங்கிறாங்க. அப்ப இன்னும் இருக்குது, அவங்கள்ட்ட இல்லையே தவிர அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்குது. அவங்களுடைய சொந்த பொருளாக இல்லை, அவங்களுடைய நிர்வாகத்தின் இல்லை. அவங்களை இருக்கிற காலத்துலதான் அவங்களுக்கு செய்யப்பட்டினையோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க. அந்த ரொட்டியையும் அதை சாப்பிடுவதற்காக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைச்ச உடனே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆக இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை தரம். ஆயிஷா நாயகி அறிவிக்கிற இன்னொரு ஹதீஸ்ல அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினராகிய நாங்கள் ஒரு பிறையை பார்ப்போம், ஒரு ரமலான் பிறையை பார்ப்போம். ரமலானுக்கு அடுத்து வந்து ஷவ்வால் பிறையை பார்ப்போம். ஷவ்வாலுக்கு அப்புறம் துல்காதா பிறையும் பார்த்துருவோம். 3 பிறை எங்களை கலந்துரும். 3 பிறையும் கிடக்க 2 மாசம் ஆயிடும். 2 மாசம் தானே, ரமலான்ல இருந்து ஷவ்வால் வரைக்கும் ஒரு பிறை, ஷவ்வால்ல இருந்து துல்காதா வரைக்கும் 3 பிறையை பார்த்தோம்னா 2 மாசம் ஆகுது. இந்த 3 பிறையை பார்த்த 2 மாதத்தில் எங்க வீட்டில் நெருப்பு மூட்டிருக்க மாட்டோம். நெருப்பு மூட்டாமல் 2 மாதம் கழிந்திருக்கிறது நினைச்சு பார்த்தோம். நம்ம அடுப்பு மூட்டி எவ்வளவு நாள் இருக்கும்? போன ரமலான் பிறையில மூட்டணும், ஷவ்வால் வந்துருச்சு அதுலயும் மூட்டல, அதுக்கு இடையில மூட்டல, துல்காதா வந்துருச்சு மூட்டல. அப்ப எண்ணி பார்ப்போம், அடுப்பு மூட்டி 2 மாசம் இருக்கும். மாசம் 3 பிறை கடந்திருக்கு, வீட்டுல அடுப்பு மூட்டல. அடுப்பு மூட்டாம என்ன குறைச்சி திங்கிறது, அவ்வளவுதான். கோதுமையை பிரட்டி தண்ணி ஊற்றி குறைச்சி சாப்பிட்டுறது. அப்ப அடுப்பு மூட்டவில் 3 நாட்கள், 2 மாதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகள்ல வந்து அடுப்பு மூட்டப்படாமல் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை கடந்திருக்குது. அப்ப உருவா என்பவரை அந்த ஜுபைருடைய அப்துல்லாஹ் பின் ஜுபைர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயுடைய சகோதரி இருக்காங்க, அஸ்மாவுடைய பேரன். அப்ப உருவா கேட்கிறாரு, பாட்டி தானே ஆயிஷா நாயகி, பாட்டிட்ட கேட்கிறாரு, அம்மா அடுப்பு மூட்டல்னா எப்படி வாழ்ந்தாங்க, எப்படிதான் நீங்க வாழ்றீங்கன்னு கேட்டோம்னா, வாழ்றதா அது அசுவதானி அத்தவறு மாவு, என்ன வாழ்றது? பேரிச்சம்பழம் தண்ணி தான் வரல, பேரிச்சம்பழத்துக்கு தண்ணியை குடிச்சுக்கிறோம், அதான் வரல. எப்படியும் நீங்க இருக்குது, உணவே 2 மாசத்துக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டா பேரிச்சம்பழம் தண்ணி தான், வேற ஒண்ணும் கிடையாது. 2 பேரிச்சம்பழம் தண்ணி முடிஞ்சிச்சு, சாப்பிட்டாரு, பகல் சாப்பாடு முடிஞ்சிருக்கு. அப்ப ராத்திரி சாப்பாடு 2 பேரிச்சம்பழம் தண்ணி முடிஞ்சிருக்கு, இதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைமை இருந்திருக்குது. அதே நேரத்தில் அதே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இருந்தாலும் ஒரு விசேஷமான ஒரு உணவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேரிச்சம்பழம் தண்ணி இல்லாம விசேஷமான உணவு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, எங்களுக்கு பக்கத்து வீட்டுல சில அன்சாரிகள் இருந்தாங்க, அடுத்த வீடு, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஒட்டகங்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்தது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒட்டகத்துல பால் கறந்து எப்போதாவது கொடுத்து விடுவாங்க. சில நேரங்கள்ல பக்கத்து வீடு அங்கே குடிச்சுக்குவோம். என்னைக்காவது கிடைக்காது, என்னைக்காவது பக்கத்து வீட்டுல அன்பளிப்பாக பால் வந்துச்சுன்னா அதை கொடுக்குமே தவிர மற்றபடி வந்து கண்டினியூவா வந்து நாங்க சாப்பிட்டது கிடையாதுங்கிறாங்க. இது வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கை உணவு நிலைமை. இன்னும் சொல்ல போனா அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரிடத்துல ஒரு மரக்கால், ஒரு சாவுன்னு சொன்னா மரக்கால் சொல்ல முடியாது, ஒரு 2 லிட்டர் சொல்லலாம். நம்ம கணக்கு சொல்றாங்க, 2
2 லிட்டர் அளவுக்கு கோதுமை வீட்டில் இருக்காது, ஒரு காலத்துல இருக்காது. 2 லிட்டர் அளவுக்கு கோதுமை ஒரு காலத்துல ரசூலுல்லாஹி வீட்டில் இருக்காது. எப்ப 9 மனைவியர் இருந்த அந்த காலத்துல, நம்ம ஒரு சேர்த்து 9 மனைவியர் அவங்களுக்கு இருந்த அந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டில் என்ன இருக்காது, 2 லிட்டர் கோதுமை கூட வீட்டில் இருக்காது என்று அனசுல்லான்னு அறிவிக்கிறாங்க. இது போக எல்லாத்துக்கும் மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானாங்கல்ல, இந்த வஃபாத்தான அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய இரும்பு உடை இருக்கிற கவசம் ஊட்டு சட்டையுமாங்க போர்ல போட்டுக்கிறது, அதை அடமானம் ஒரு யூரோத்தை அடமானமாக வைத்து கொஞ்சம் கோதுமையை வாங்கினாங்க. அது அடமானமாக இருக்கிற நிலையில மரணித்தார்கள். அடமானமா கூட கடன் வாங்க தயாரா இருந்தாங்களே தவிர பைத்துல் மால்ல தொட தயாரா இல்லை. அடமானமா கூட வாங்குறது தயாரா இருந்தாங்க, யார்த்தையும் கடன் வாங்குறது தயாரா இருந்தாங்க. அந்த பொருளை வச்சுட்டு கடன் வாங்குவாங்க, போன பொருளை வச்சுட்டு போ, என் பொருள் ஒன்று இருக்குல்ல, கடனை சும்மா கடனை வாங்கல, அடமானமா வேண்டாம் வாங்கிட்டாங்களே தவிர என்ன செய்யல, அவங்க பைத்துல் மால்ல இருந்து பொதுக்காசுல இருந்து ஏழைகளுடைய நிதியில இருந்து எதையுமே தொடல. இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெருமாள் உணவுடைய நிலைமை இப்படி அவங்களுடைய வீடு, அவங்களுடைய உடை, அவங்களுடைய இல்லத்துல பயன்படுத்திய பொருள், இதெல்லாம் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு எதுவுமே அற்புதம் கிடையாது. நம்ம என்னென்ன அற்புதம் அற்புதம்னு சொல்வதாக உங்களுடைய வாக்கு தான் அற்புதம். அற்புதம் எதுவும் அற்புதம் அற்புதம் இதாங்க, மலையை தங்கமாக்குறது அற்புதம் கிடையாது. ஒரு மனிதனால் எப்படி வாழ முடியாது என்று நினைக்கிறோமோ அப்படி வாழ்ந்து காட்டின அற்புதம் இருக்குது, அதான் பெரிய அற்புதம். அந்த மாதிரி ஒரு அற்புத வாழ்க்கையை தான் மதீனாவில் இருந்து போன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்துக் கொண்டாங்க. அவங்க பெற்ற இன்னும் சில கஷ்டங்களை, இன்னும் சில சிரமங்களை அவங்க எந்த மாதிரியான எளிமையான வாழ்க்கையை நடத்தினாங்க என்பது இன்ஷா அல்லாஹ்